ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட இடத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதை போகலாம். நான் உங்களுக்கு எந்த விதத்தில் நான் எல்லாம் சொல்கிறது இல்லைனா நம்ம இதாகிடும். சொல்கிற விஷயங்கள் என்றைக்குமே நம்மளுக்கு சொல்லாத விஷயத்தை தாட்டியும் கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது. ஒரு சில விஷயங்களை நம்மளால் அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கோ இல்லை இதெல்லாம் வேணும் வேண்டாம் நம்ம சொல்கிறதுக்கோ ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு காரணம் இல்லாமல் தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீ சொல்கிறதெல்லாம். எனக்கு எந்த விதத்துலேயும் யாருக்காகவும் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு பேசாத மாதிரி தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் சில விஷயத்த நம்ம மாற்றிக்கிறது தான் நல்லது அப்படின்னோடனே, ஆமாம் அதுதான் நானும் உங்ககிட்ட சொல்கிறது. எப்போதுமே ஒரு சில விஷயங்களை நம்ம மாற்றிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டோம்னா நம்மளுக்கு வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கும். அதை தாண்டி நம்மளுக்கு எதுவும் இப்போ இருக்கிற நிலைமைக்கு எதுவும் சரியானதாக இல்லை அப்படிங்கிறப்போ கொஞ்சம் நம்ம இது பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. உங்களுக்கு தேவையான விஷயங்களில் நீங்கள் சரியாக இல்லைங்கிறப்போ அதையெல்லாம் நம்ம எதுவும் நம்ம மாற்றிக்கிறதுக்கான அர்த்தமாக இருக்காது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு முடிவெடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னோடனே, சரி நீங்கள் அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. புரியாமல் இல்லை. எப்போதுமே ஒரு சில விஷயங்களில் நம்ம மற்றவங்கள சார்ந்தோ இல்லை அடுத்தவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்காமையோ நம்ம ஒரு சில விஷயங்கள் இருந்தோனாலே போதும். அதுதான் நம்மளுக்கு வாழ்க்கையில் என்றைக்குமே ஒரு வாழ்க்கையை நம்மளுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதுதான் நானும் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன். எனக்கு புரியாமல் இல்லை. எல்லாமே எல்லா விஷயங்கள்லேயும் கடந்து தான் வாழ்க்கையை நம்மளுக்கு புகுத்துற மாதிரி இருக்கும். ஆமாம் அதெல்லாம் நம்மளுக்கு எப்போதுமே இந்த நேரத்தில் இதெல்லாம் சரியில்லாத விஷயங்களுக்கு சரியான இதை நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தானே இருக்குது அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் நான் சொல்லிக்கிறோம் பண்ணுறோம். ஒன்றும் நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் நினைக்க வேண்டாம், பண்ண வேண்டாம். போக போக உங்களுக்கு எல்லாமே சரியான நேரத்தில் அதெல்லாம் ஒரு மனப்பூர்வமாக ஒரு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்குறது மாதிரி இருக்கும் அப்படின்னோடனே, ஆமாம் அதுதான் உண்மையும் கூட. நம்மளுக்கு எப்போதுமே அவங்கள இவங்களேன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை கற்றுக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம தான் உருவாக்கிக்கணுமே தவிர நீங்கள் இதனால் அதனாலன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இது பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளுங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதுக்காக தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் பண்ணுறேன். எனக்கு இதுக்கு மேலே யாரையும் எதுக்காகவும் நான் மாற்றிக்கணுன்னோ இல்லை அவங்க எதனால் நம்மக்கிட்ட கோவப்படுறாங்கன்னோ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். கோவப்படுற விஷயங்களை நம்ம கோவப்படுற மாதிரி நம்மளுக்கு சரியானதாக இருக்காது. அதுக்காக நம்ம யார் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களில் யாருக்காகவும் எதுக்காகவும் சொல்லிக்கிறோம் பண்ணிக்கிறோம். ஆனால் அதுக்கு மேலே அவங்களையெல்லாம் நம்ம எப்போதுமே எதிர்பார்க்குறதுங்கிறது தவறான விஷயமா இருக்கும் அப்படின்னோடனே, சரிதான் நீங்கள் சொல்கிறது. எனக்கு இதுக்கு மேலே உங்கள்கிட்ட பேச விருப்பம் இல்லை. உங்களுக்கு வேணுங்கிற விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும் அப்படின்னோடனே, சரி ஓகே நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு வேலையை பாருங்கள். எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. போக போக உங்களுக்கு எல்லாமே புரியாமல் இருக்காது. நான் இல்லாத விஷயத்த யோசிக்கிறதுக்கான டைமை நீங்கள் தான் எனக்கு கொடுக்கணும். நான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னோடனே, சரி விடுங்கப்பா. நான் அதெல்லாம் எதாக இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் முன்னாடியே சொல்லிக்கிறீங்க பண்ணுறீங்க. அதெல்லாம் ஓகே தான், நான் இல்லைங்கள. ஆனால் அதுக்கான ஒரு டைம்ங்கிறது நம்மளுக்கு வேணும்ல. அதுதான் நம்மளுக்கு ஒரு விஷயமா இருக்குது.